சொல்லுடா, சொல்லு அம்மா கிட்ட. நான் எப்படிங்க சொல்றது? நீங்களே அம்மாட்ட சொல்லுங்க. நீங்க தான் வயசுல பெரியவர், குடும்பத்துக்கு மூத்தவர். நீங்க சொன்னாதான் அம்மா கேட்பாங்க. என்ன சாமியோலா ரெண்டு பேரும் வந்து நின்னுகிட்டு உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு விஷயம் ஒன்று பேசணும். அதான். என்ன விஷயங்கிறத என்கிட்ட சொன்னாதான் தெரியும். அம்மா, அது என்னன்னா, நானும் அண்ணனும் இனி தனித்தனியா இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோமா. தனித்தனியானா எனக்கு ஒன்னும் புரியலையே. ஆமாம்மா, இனி தம்பி அவன் குடும்பத்தோட இருந்துக்கிட்டோம், நான் என் குடும்பத்தோட இருந்துக்கிறேன். நீங்க தம்பி வீட்டில் கொஞ்ச நாள், என் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிக்கோங்கம்மா. இதுக்கு நீங்க எப்படியும் சம்மதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுதாம்மா எங்களோட முடிவு. இனி வரும் காலத்துல எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா நாங்க இப்பவே தனித்தனியா இருந்துக்கிட்டாதான் எங்களுக்கு நல்லதா தோணுது. கூட்டு குடும்பமா இருந்து ₹1 எங்களால வருமானம் பிடிக்க முடியல. அதனால நாங்க தனியா போகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாம்மா, என்னால தான் தம்பி ரொம்ப சிரமப்படுறான். அப்புறம் அது இல்லாம அப்புறம் தம்பி வீட்லயும் அடிக்கடி சண்டை வருது. நீங்க அந்த பிள்ளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா பொறுப்பு தானா வந்துடும். அப்புறம் நீங்களும் கொஞ்சம் வேலை இல்லாம இருக்கலாம். ம் உங்க பொண்டாட்டிங்களுக்கு பொறுப்பு வரணும்னு ஆத்தால ஒதுக்கி வைக்கிறீங்க. சரி, முடிவு எடுத்துட்டீங்கல்ல. இனிமே நான் தலையிட்டா அது சரி வராது. தனியா போனாதான் நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய சேர்த்து வைக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இருக்கட்டும். பரவாயில்லடா, அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, அப்போ 15 நாள் என் கூட இருங்க, 15 நாள் அண்ணன் கூட இருங்க. பள்ளிக்கூடத்துல போயிட்டா உங்க மருமக கையில குடும்பம் போயிடும்னு நீங்க கவலைப்பட வேணாமா. இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியே எல்லா பொறுப்பும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடறோம். 15 நாள் அண்ணன் குடும்பத்துல கணக்கு வழக்கு பாருங்க, 15 நாள் என் குடும்பத்துல கணக்கு வழக்கு பாருங்க. சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே தானமா? சரிப்பா, சரி. அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம குடும்பத்தை பிரிக்க விட மாட்டாங்கன்னு எதோ சொன்ன. பாத்தியாடா அம்மாவை? அம்மாவுக்கு நமக்கு எது நல்லதுன்னு தெரியும். சரிண்ணே, அப்ப நான் வேலை கிளம்புறேன். அம்மா, நீ கூட ஒத்துக்க மாட்டியே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நீ உன் மனசை மாத்திப்பன்னு நினைச்சு கூட பாக்கலம்மா. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து முடிவெடுத்த பிறகு நான் அதுல தலையிட்டு என்னப்பா பண்ண போறேன்? அம்மா, இது நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவுன்னு நினைக்கிறியா? இல்லம்மா, தம்பியா வந்து என்கிட்ட கேட்டான். உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நானா வந்து சொன்னமா. நெட்டப்பனா வந்து கேட்டானா? என்னப்பா சொல்ற? நெட்டப்ப மட்டும் தனியா எடுத்த முடிவுன்னு தெரிஞ்சா நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா, அவன் தனிப்பட்ட விதத்துல நிறைய யோசிச்சிருப்பான். நம்ம அதை தலையிட வேணாமா. தனியா குடும்பம் நடத்தணும்னு தம்பி முடிவெடுத்துட்டான். அது நம்ம தலையிட வேணாமா. அவன் விருப்பம் போலவே இருக்கட்டும், சரிங்களா? நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவன் ஒரு பேச்சுக்காக தான் அங்க 15 நாள் இங்க 15 நாள் இருங்கம்மான்னு சொல்றான். அப்படிலாம் நீங்க இருக்க வேணாமா, சரிங்களாமா? அக்கா, வாட்டங்க, எதுக்கு தயங்கி தயங்கி உள்ள வர? வா வா வா. என்ன, நீ முதல்ல வந்து உட்காருனே. சந்தி, பாண்டியம்மா வீட்டுல நீ தான் இருக்க சொல்லியிருக்க எங்களை. அப்புறம் எதுக்கு திடீர்னு கிளம்பி இங்க வாங்கன்னு கூப்பிட்டேன்? பாண்டியம்மாவே பாவம், எங்கேயோ பஞ்சம் பழிச்சுக்கிட்டு கிடக்கா. அவ வீட்ல எத்தனை நாளைக்கு தங்குவீங்க? இங்க நம்ம வீட்ல இடம் தாராளமா இருக்கு. இங்கேயே வந்து தங்குங்கன்னு சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். இங்கேயே வந்து தங்கணுமா? என்ன வசந்தி வளர்ற? என்ன, அன்னைக்கு ஆஸ்பத்திரியில என் புருஷவனையும் அடிச்சதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எப்படிடா இவ வீட்ல தங்குறதுன்னு தானே யோசிக்கிறேன். சேச்சா, அப்படிலாம் இல்ல வசந்தி. யார் அடிச்சா? என் மச்சான் தானே. அதனால இப்ப என்ன? நானே மச்சானை பத்தி மன்னிப்பு கேட்கலாம்னு தான் இருக்கேன். நாங்க போய் முதல்ல ராசி மச்சானை பாத்துட்டு வரமே. பாவம், அவர் எப்படி இருக்காரு ஏதா இருக்காருன்னு தெரியல. எதுக்கு 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 அவையில பார்க்க போற? அவையில பாக்குறதுக்கு உன்னை அங்கே இருந்துங்க நான் வர சொன்னேன். ஏன் வசந்தி, எதுக்கு இப்படி கோவப்படுற? கோபப்படாம வேற என்ன செய்வாங்க? அவங்கெல்லாம் நம்மள நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்க. அவங்கள போய் பாக்குறேன்னு சொல்றியே, அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். இங்கே இரு, நல்ல கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன், சாப்பிடுங்க, சரியா? என்னம்மா வசந்தி, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி பேசுற ஆளே கிடையாது. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில என் மேல தப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு என்னையே திட்டினவ நீ. இன்னைக்கு இந்த மாதிரி பேசுற, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நான் என்னன்னு சொல்ல, ஏதுன்னு சொல்ல? எனக்குன்னு கேக்குறதுக்கு நீ இருக்கியா, இல்ல ஆத்தா அப்பந்தான் இருக்காங்களா? யார் இல்லன்றதாலதான் போற வர சிரிக்கையில என்னைய பேசுறாளவே. என் நாத்தனார் தாங்க, இனிதான் இவதான் கேட்கணும். என்ன ஆச்சு வசந்தி? சொன்னா என்ன, உன் ஆத்தால கத்திய கொண்டு வெட்டவா போற? சொல்லு. நீயும் என் அண்ணனும் ஜெயில இருக்கும் பொழுது உங்களுக்காக சிரமப்பட்டு பாண்டியம்மா கிட்ட சொல்லி உங்களை ஜெயில இருந்து எடுத்தவ நானு. ஆனா உன் ஆத்தா என்னென்ன பேசுது தெரியுமா? ஆனா அதை சிரிக்கிங்குது. அவடி இவடி அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுது. எதுக்காக? ஏன் அம்மா உன்னை எப்படி பேசினாங்க? வேற எதுக்காக? உங்களை நான் ஜெயில இருந்து எடுத்துட்டோம்ல, அதுக்காகதான். அந்த கொலகார பாவியை எதுக்கு வெளியே எடுத்தா இவனு? உன் அண்ணன் ராமகிட்டயே சொல்லி கொடுத்து என்னைய வீட்டை விட்டு துரத்துனாலும் துரத்தும். அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? எனக்கு கொஞ்சம் கூட என்ன நடக்குதுன்னே தெரியல. அதான் சொல்றல, அவளுக்கு நீங்க ஜெயிலுக்குள்ள போகணும். இங்க 2 பேரும் நல்லாவே இருக்க கூடாது. அதுக்காக என்ன வேணா செய்வாங்க.
என்னைய பேசுனதை கூட விடுங்க. நான் சரி போனா போதே அத்தை காரியாச்சுன்னு சொல்லிக்குவேன். ஆனா பாவம் நீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் உங்க மேல போய் கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளி உங்களை என்னென்ன கொடுமையை அனுபவிக்க வைக்கிறாங்க பாத்தியா? இதுக்காகவே சொல்றேன், அவங்க முன்னாடியே நீங்க வாழ்ந்து காட்டணும். இனிமே யாரு இல்ல எவரும் இல்லைன்னா நீங்க கவலைப்படவே வேணாம். உங்களுக்கு நான் இருக்கேன். உடனே வாங்கியாவது ஒரு மளிகை கடையோ இல்ல வேற எதுவும் ஜாமான் சட்டு கடையோ வச்சு பொழைச்சிக்கோங்க. ஆனா இந்த ஊரை விட்டு எந்த காரணத்தை கொண்டு நீங்க போகக்கூடாது. அது மட்டும் இல்ல தங்கம், நல்லா சொல்றேன் கேளு. இனிமேலும் உன் ஆத்தால விட்டா ஒன்னையும் வாங்க முடியாது. உன் மைனி உன் ஆத்தாவை கையுக்குள்ள போட்டு வச்சிருக்கு. அம்புட்டுக்கும் காரணம் உன் மைனி தான். இப்ப உன் ஆத்தாளுக்கும் எனக்கு சண்டை வந்ததுக்கும் யாரு காரணம்? உன் மைனி மட்டும்தான். இந்த பாரு தங்கம், நான் சொல்றபடியெல்லாம் கேட்டுக்க சரியா? சீக்கிரத்துல எதை வாங்கணுமோ வாங்கிக்கிட்டு எதை சுருட்டணுமோ சுருட்டிக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற வழியா பாருங்க. கொஞ்ச நாளைக்கு என் வீட்லயே இரு. தானா அவங்களா உங்களை தேடி வருவாங்க. வரட்டும். வந்த பிறகு அப்படியே பிடிச்சுக்கலாம். உன் ஆத்தா மனசு வச்சா எல்லாம் நடக்கும். இந்தா சொத்து சொத்துன்னு அலைஞ்சுதான் இப்ப என் மானமே காத்துல பறந்துகிட்டு இருக்கு. கொலகாரம் பட்டத்தோட சுத்திக்கிட்டு கிடக்குறேன். மறுபடியும் என்னை இதுக்குள்ள இழுத்து விடாத. முன்னாடி சொன்னீங்க ஏதோ கடனை உடனே வாங்கி தரேன், கடையை தனியே போட்டு வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க. நீங்க அது மாதிரி எதுவும் உதவி பண்ணு. மற்றபடி மச்சாங்கிட்டயோ அத்தங்கிட்டயோ போய் நிக்கிறதா இல்ல. நானும் தங்கமா இந்த முடிவுல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அசந்தி சொல்றதுல என்ன தப்பு? என்ன தப்புங்கிற? நீ நல்லவனா மாறிட்டா உன்னையோட இரு சரியா? எனக்கு அந்த வீட்டுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நான் கேட்க கூடாதா என்ன? சொத்துல மகனுக்கும் மவளுக்கும் சம பங்குதான். என் ஆத்தா ஒரு ஆளுதான் எனக்கு பிடிவானமா இருந்துச்சு. இப்ப அதுவும் மைனி பக்கம் போயிடுச்சு. நான் என்ன செய்ய? நீ நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டாவல. ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம 2 பேரையும் ஜெயிலுக்குள்ள கொண்டு தள்ளினவங்க தானே அவங்க. வசந்தி நீ சொல்றது சரிதான். பக்கத்துல இருந்து பார்த்த வசந்திக்கு தானே தெரியும் அவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு. அவ என்ன வேணும்னேவா இதெல்லாம் சொல்றா? வசந்தி சரி வசந்தி, நாங்க இங்கேயே இருக்கோம், இங்கேயே தங்குறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவையெல்லா நாமலா? அவ எதுக்கு உன்னைய பேசினாங்க? வா இப்பவே போய் கேட்கலாம். வேணாம் தங்க, வேணாம் வேணாம், இப்பெல்லாம் கேட்க வேணாம் சரியா? நேரம் வரும்பொழுது ஆற போட்டு கேட்டாதான் நல்லா வலிக்கும். சரி இருங்க, நான் உங்களுக்கு கோழி அடிக்கிறேன். என்ன தங்கம், என்ன நீ பண்றதுலாம் சரியா இருக்கா? வேணாம் தாங்க நமக்கு இதெல்லாம். உழைச்சு சம்பாதிக்கும். மறுபடியும் அடுத்தவளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி எதுக்கு? ஏங்க நான் யாரையும் கஷ்டப்படுத்தவும் இல்லை காயப்படுத்தவும் இல்லை. எனக்கு வேண்டியதை கேட்குறேன், அம்பிடுதேன். சொந்தன்றதால தானே உங்களுக்கு ஒரு ஓட்ட வண்டி கூட எடுத்து வைக்கல என் அப்பாரு. நான் இதே பொறுத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். முதல்ல நம்ம ஊரை குட்டி பஞ்சாயத்தை வைப்போம். வச்சு அவங்க கிட்ட என்ன விவரத்தை கேட்டுக்குவோம். நம்ம இருக்க இடம் கூட இல்லாம தானே நிக்கிறோம் தெருவுல. உங்களுக்குன்னு யார் இருக்கா, எனக்குன்னு யாரு தான் இருக்கா? வசந்தி மனசுலயாவது ஈரம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க சரியா? யாரை கெட்டவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களாம் நல்லவங்களா இருக்காங்க. யாரு நல்லவங்களா வேஷம் போடுறாளோ அவங்க மனசுல எல்லாம் வஞ்சத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் சொல்றது கேளுடி கொஞ்சம். சும்மா பேசாம நான் சொல்றபடி கேட்டுக்கிட்டு இருங்க. இது நாள் வரையும் தான் குடிச்சு குடிச்சு குட்டிச்சராக்கி எல்லாத்தையும் வீணாக்கிக்கிட்டீங்க. இனிமேலாச்சா கொஞ்சம் இந்த தங்கம் சொல்படி கேட்டு நடங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. வசந்தியும் சரியில்லை, தங்கமும் சரியில்லை. அவைய கூட நம்ம சேரவே கூடாது. முதல்ல மச்சான் 2 பேரையும் பார்த்து பேசணும். வசந்திக்கு முதல்ல என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இவ இப்படி பண்ற ஆளே கிடையாது. என்ன பாண்டியம்மா விட ராசாத்தியை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இவ என்ன இப்படி இருக்கா? இத்த கிட்ட என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எதுக்கடி இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு வர? இத்த உங்க மவளும் உங்க மருமகனும் வந்திருக்காங்க. எங்கடி? நம்ம வீட்டுக்கா? வசந்தி வீட்டுக்கு. வசந்தி வீட்டுக்கா? என்னடி சொல்ற? ஆமா இத்த, வசந்தி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. உன் மவ குரலை கூட நான் 4-5 வாட்டி கேட்டேன். என்னடி இது என்னைக்கு இல்லாத அதிசயமா இருக்கு? வசந்தி தான் உன் மவளையும் உன் மருமவனையும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஜாமீன்ல எடுத்தாலாம். அது எனக்கு தெரியும். வந்தவங்க நம்ம வீட்டுக்கு கூட வரல. அதான் என்னன்னு தெரியல இத்த. இருக்கட்டும் இருக்கட்டும், நீயா போய் எதுவும் பார்க்காத பேசாத சரியா? அவியலுக்கு நம்ம கிட்ட வரணும்னா வரட்டும், இல்லையா அப்படியே போகட்டும். எனக்கு நம்ம வசந்தி தான் அவங்கள வர சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கோழி அடிக்கணும், குழம்பு வைக்கணும், மீனை வாங்கணும், வறுக்கணும், பொரிக்கணும்னு காலையிலேருந்து ஒரே பேச்சு சத்தமா கேட்குது, சிரிப்பு சத்தமா கேட்குது ஏத்த. ஓஹோ, சிரிப்பு சத்தம் அங்கேருந்து தான் வருதா? கூட பிறந்தவன் என்ன நிலைமையில கிடக்கான் பாத்தியாடி? அவளுக்கு என்னடி அப்படி என் பிள்ளை அவளுக்கு துரோகம் பண்ணிட்டான்? உங்க மாமா மேலெல்லாம் அவளுக்கு கோவம் இருக்காது. என்னையே சாக்கு வச்சு தான் அவளெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணிட்டு கிடக்கழுவ. நீ என்ன பண்ண? கேட்குற நேரம்லாம் தட்டு தட்டா போட்டு கொடுத்திய, அதனாலயா? எப்படி இப்படி வாங்கி தின்னுட்டு எப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ண தோணுது? வசந்தி இப்படி இருப்பா நான் நினச்சி கூட பார்க்கலாம்டி. ஆமாத்த, அவளுக்கு இப்போ முழு நோக்கமே நம்ம குடும்பத்தை எப்படியாவது கெடுக்கணும். நாம சந்தி சிரிச்சு நடு தெருவில் நிற்கணும். அது மட்டும்தான். அது நடந்துட்டா அவள் சந்தோஷமா இருப்பா போல. அப்படியெல்லாம் நினைக்கிற அளவுக்கு நாம என்ன பண்ணோம்? என்ன பண்ணோங்கிற? சரி வசந்தி ஒரு பங்கு இருக்கட்டும், தங்க இதுக்கு அங்கே போனா. உன் புருஷன் வந்துட்டான். வாங்க மாமா, எதுவும் வேணுமா? இல்லம்மா, உடம்பு இப்போ தேவலைக்கும் பரவாயில்ல. நான் இந்த வாழைத்தொப்பு வரையும் போயிட்டு வரட்டுமா? வாழைத்தொப்புக்கா? மறுபடியும் எதுக்கு அங்கே போறிய? அப்புறம் என்ன செய்ய? 2 நாளைக்கு புயல்னு சொல்லியிருக்கானுவ. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் நீங்க வாங்கி வச்சுட்டீங்களா?
புயலு புயலுன்னு தான் சொல்றானவன். ஒரு காத்து கூட அசைய காணோம். வேத்து ஊத்துது. ராத்திரி நேரத்துல தான் புயல் வருமா? அதெல்லாம் ஒன்றும் வராது மாமா. சும்மா இவள பொருளையே கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படி எப்பவும் நினைச்சிடக்கூடாதுமா. வருதா வரலையா, மழை நேரத்துல நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இந்த வாழைத்தப்புக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். வீட்லயே இரு. இப்பதான் உடம்பு கொஞ்சம் தேறி இருக்கு. அது உனக்கு பொறுக்கலையே. ஏம்மா சும்மா எம்பட்டு நாள் வீட்லயே உட்காந்து சாப்பிடுறது எனக்கும் ஒரு மாதிரி இருக்குமா. முன்னாடி பெஞ்ச மழைக்கே 10-20 மரம் தான் மிஞ்சிச்சு. இந்த இப்ப காத்து வர அடிக்குன்றதுக்காக அப்புறம் எல்லாத்தையும் சாஞ்சிருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இலை காத்தடிச்சா வாழை மரம் சாய தான் செய்யும். அதுக்காக போய் முட்டு கொடுத்துக்கிட்டே நிக்க போற. மரம் சாஞ்சா சாஞ்சா போகுது. அங்கெல்லாம் ஒன்றும் நீ போக வேண்டாம். சரிம்மா, வீட்டுக்கு போய் படுதாவது வாங்கிட்டு வரேம்மா. ஓடுலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இந்த உள்ளர வேற தண்ணி ஊத்துது சொட சொட சொடன்னு. ஒரு அர்த்த ராத்திரில புயல் வந்து ஓடு கீடு பரட்டிக்குச்சுன்னா என்ன பண்ண? ஏண்டி உன் புருஷ கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேனாடி? உங்க மைனாச்சா எப்படி இருப்பாரு? எப்படி போச்சத படு சாமி. இப்பதான் ஏதோ நடக்க பிடிக்க இருக்க. அதுக்குள்ள அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு கிடந்தா ஒருத்தி கண்ணு மாதிரி ஒருத்தி கண்ணு இருக்காது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது சாமி. ஏன் சாமி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆத்த சொல்றது கொஞ்சமாவது கேளியா? மட்டும் உன் மாமா வெளில போனார்னா மச்சானையும் தங்கச்சியும் பார்த்துட்டு பாசமாடியே பொழிவாரு. நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தினடி. இவனை வெளில அனுப்பாத வச்சிரு. ஆமா உள்ளார போங்க. வாழ்த்த போய் மாமாவை பார்த்துட்டு வர சொல்றேன். சொல்றேன் சாப்பிட்டுட்டு அப்படியே இருங்க. சுழியும் சுட போறியா? ஏட்டி அங்கங்கே புயல் வரப்போகுதுன்னு பீதியில உட்காந்துருக்காங்க. நீ என்ன சுழியும் சுட போறேன்னு சொல்ற? புயல் வருதுங்கிறதுக்காக சோறு குழம்பு எதுவும் ஆக்காம முக்காட்ட போத்திக்கிட்டு வேடிக்கையை பார்க்க சொல்றியே? கொஞ்ச நேரம் ஆகட்டும். எட்டி அடிக்கிற மழைக்கும் அடிக்கிற காத்துக்கும் சூடா நல்ல பச்சி போண்டா டீ இருந்தா சூப்பரா இருக்கும்னு சொல்லி சொல்லி என் உசுரதான் எடுப்பீங்க. என்னது? சூடா டீ வேணும், பச்சை வேணும், போண்டா வேணும்னு சொல்லி வா உசுர எடுக்கிறேனா? நான் உங்ககிட்ட எதுவும் வேணும்னு கேட்கறது அம்பிட்டு சிரமமா இருக்கட்டி உனக்கு. போதுமா? போதும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பத்தி. எனக்கு யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க போறது இல்ல. எனக்கு தேவையானத நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஏமா உனக்கு தான் இதெல்லாம். ராசு என்னடா இது? நம்ம இப்பதான் சின்ன பிள்ளை மாதிரி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற. அவ நீ பேசுனதுக்கு திரும்ப பேசுனா அவ்வளவுதான். மழை வந்துச்சுன்னா போண்டா வேணும் பச்சை வேணும்னு நீ கேட்கத்தானே செய்யற. அதைத்தான் சொன்ன. ஏமா நீயும் அப்படியே அவள மாதிரியே இருக்க பாரு. அப்ப மாமியாலும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்க. இருக்கட்டுமா இருக்கட்டும். இனி உங்களை நான் எதுவும் கேட்கற மாதிரி இல்ல. நீங்க என்ன எனக்கு பச்சை போண்டா செஞ்சு தரது? நானே போய் பச்சை சுட்டு போண்டா சுட்டு டீயை போட்டு வச்சு உங்களை வெற பத்தி சாப்பிட்டேன்னா இல்லையான்னு பாருங்க. யாரு நீங்க? பச்சை சுட்டு போண்டா சுட்டு டீயை போட்டு வேற எங்களை வெறுப்பேத்த போறீங்க. அதுல அடுப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அடுப்பு இருக்கிறதுக்கு என்ன பெரிய சூச்சம கலையா? எங்களுக்கு தெரியாதே என்ன? இப்ப பாருடி நான் என்ன செய்யறோம்னு பாரு. எடி என்னடி அவன் மழை நல்ல இங்க சிலிண்டரை காலி பண்ணி வச்சிட போறான். என்ன கூட பாமாயில 1 லிட்டர் தான் இருக்கு. அவரு சிலிண்டரை காலி பண்ணிடுவாரு. முதல்ல லைட்டர் எடுத்து உங்க பிள்ளை அடுப்பை பத்த வைக்கட்டும். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னு பாத்துக்கலாம். என்ன காத்து ஆரம்பிக்குது போல இருக்கு வெளியே. ஆமாத்த துணி வேற அலசி போட்டேன். உழந்திருக்கும் எடுத்துட்டு வந்து உள்ள போட்டாரு. என்ன விடிய விடிய மாடுவெல்லாம் என்ன செய்யும்னு தெரியல. ஒரு நேரத்துக்கு எழுந்து போயும் பார்க்க முடியாது. எல்லாம் வருது புயல் வருதுன்னு சொல்றானோ தவிர எந்த நேரத்துக்கு வருது எப்ப வருதுன்னு சொல்ல மாட்டேன்றானவன். காத்து மழை பகல் நேரத்துல வந்துட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் அசந்து தூங்கும்போது ராத்திரிக்கு வந்து எத்தனை பேரை காவு வாங்க போகுதுன்னு தெரியல. புயலுன்னு பேதிய வேற கிளப்புறானவன். ஐயா கடவுளே, இன்னும் எத்தனை புயல இந்த உடம்பு தாங்க போகுதுன்னு தெரியல. மழை வருமா வராதா? துணி இன்னும் கொஞ்ச நேரம் கிடந்தா நல்லா காஞ்சிடும். துணி கிடந்தா மழை வரும். துணி உள்ள எடுத்துட்டு போனா மழை நின்னுடும். இந்த மானகட்ட மானத்தை எப்பவும் நம்ப முடியாது. ஏக்கா நீ வருவன்னு உமா வீட்டுல எவ்வளவு நேரம் உட்காந்து கிடந்த? என்னக்கா நீ இப்படி பண்ற? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத இருக்கியா? எதுக்குடி பொறுப்பு இல்ல? நீ பாட்டுக்கு வந்த நீ பாட்டுக்கு திட்டுற. என்னைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? ஈனா வன மாதிரி இருக்க? மானா முனவும் கிடையாது, ஈனா வனவும் கிடையாது. நீ வர சொல்லி எப்ப அனுப்பி விட்டேன்? உன் மையன் வந்து சொல்லலையா? ஆமா என்ன எங்கடி அந்த பையனை வீட்டு பக்கமே காணுமே. ஏக்கா இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு கையெழுத்து போடணும். மறந்துட்டியா என்ன? முதல் நாள் கையெழுத்து போடணும். ஐயா ஆமால காலையிலேயே போட்டோ எடுத்துக்கிட்டு வந்தோம். மறந்துட்ட முடியே. அதுக்குதான் உம்மாள் வீட்டுக்கு உன்னைய வர சொல்லி உன் மையன்ட்ட சொல்லி விட்டேன். எங்கடி எல்லாம் ஞாபகம் இருக்கு? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற நிலைமையிலேயே நான் இருக்கேன். சரி வாக்கா, அப்புறம் கையெழுத்து போட போனா உம்மாள் ஒரு சீன் காட்டுவா. போட்டோ எடுக்க நீ போனியா? போனே, நீதான் வரல. ஆமாடி நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு எல்லாம் மறந்துதான் போகும். அடியே இந்த இன்னும் 2-3 நாளைக்கு புயல் வரப்போகுதுன்னு பீதியை கிளப்பிட்டு கிடக்காங்க. இப்ப போய் வேலைக்கு கையெழுத்து வாங்குறல அப்பாலவல. புயல் வந்தா உனக்கு என்ன, முயல் வந்தா உனக்கு என்ன? எப்படியும் மம்பட்டி எடுத்து மாங்கன்னு வெட்டி ஊர்ல பெரிய குளம் குட்டன்னு தான் நீ உண்டாக்க போற பாரு. சும்மா கையெழுத்து போட்டுட்டு வீட்டுல தூங்குறதுக்கு அந்த கேள்வியெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? வா 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 சீக்கிரம் வாக்கா, அவ கிளம்பி ஓடிடுவாக்கா. ஐயா ஆமா ஆமா மாலே, என் பேர் எங்க இருக்கு? நேடே வீட்டுல சோத்த வச்சுட்டு வந்துட்டேன் அடுப்புல. போறேன் சீக்கிரம். மாலே, எல்லாருக்கும் முன்னாடி வந்தது நாங்க தான். நீ வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு இருக்கன்னு தான் உட்காந்து கிடந்தோம். இதுல எங்க 2 பேரோட பேரை எடு. என்ன பண்ண கொஞ்சம் அமைதியா இரண்டி, நானே கூப்பிடுறேன். மாலே இங்க வந்து லைன்ல நிக்கிற நான் என்ன குணாவா? வசந்தி எங்க வந்து எதை பேசுறோம்னு பார்த்து பேசுமா. உன் இஷ்டத்துக்கு பேச இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது, என் வீடு. உன் விருப்பத்துக்குலாம் கையெழுத்து போட முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணும். சின்ன பண்ண நீ போட. மலை நீ என்ன பண்ண விளங்காத சிரிக்கி வட்டெல்லாம் கொடுத்து முதல்ல கையெழுத்து வாங்குற.
நாங்க வந்து நிக்கிறேன்ல, நான் தான் முதல்ல போடுவேன். எனக்கு என்ன வேலை இல்லாத நாங்க வந்து நிக்கிறேன். நாத்தனாரி அண்ணனும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சமைச்சு போடணும். நான் ஒன்னும் வேலை வெட்டி இல்லாதவ கிடையாது. புரியுதே? சும்மா இருக்கிற சிரிக்கவளுக்கு இவ்வளவு என்ன கத்தாலும். என்ன இதுல என் பேரே இல்ல? என் பேர் எங்க உமால? உன் பேர் இல்லையா? அப்போ உன் பேர் வரல போல இருக்கு. அது எப்படி வராம இருக்கா? அதுக்கு நான் என்ன செய்ய? இல்ல இல்ல, இம்புட்டு நாள் வேலை செய்ய என் பேர் வந்தது. இப்ப என் பேர் வரலன்னா என்ன அர்த்தம்? எந்த சிரிக்கி உனக்கு சொல்லி கொடுத்த உமால? எவகிட்டயும் காசு வாங்கிட்டு இப்படி வேலையை பாக்குறியா? இல்ல. ஏய் வசந்தி, உன் பேர் வரலன்னா நேரா போய் ஆபீஸ்ல கேளு. என்கிட்ட கத்தாத. ஒழுங்கா வேலைக்கு வந்தாதானே உன் பேர் கரெக்டா வரும். கையெழுத்து போட்டா போட்டோ எடுக்க வர்றதில்ல, போட்டோ எடுக்க வந்தா கையெழுத்து போட வர்றதில்ல. அதுக்காக எல்லாம் நாங்களே உட்காந்து செய்வோமா? கூட இப்படி சின்ன பொண்ணு நீ போடு. நீங்களாம் ஏன் இப்படி பண்றீங்க, எதனால இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதே. என்ன பண்ணணுமா பண்ற இருக்கடி. ஊர்ன வேலையிலேயே என் பேர் இல்லாம ஆக்கிட்டீங்களே, உங்களை எங்க கொண்டு நிப்பாட்டன்னு பாருங்க. ஊர்ன வேலை எனக்கு இல்லையா? நீங்க எப்படி செய்றீங்கன்னு பாக்கற மாட்டே. அடுப்புல சட்டியை வச்சாச்சு, எண்ணெயை கொண்டு எங்க வச்சிருக்கான்னு தெரியல. தீபாவளிக்கு வாங்கின பச்சை மாமும் இங்கே கிடக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலே. நல்லா அடுப்பு பத்த வச்சு எண்ணெயை ஊத்தி எண்ணெயை நல்லா காய போடும். எப்படி அடுப்பு பத்த வைக்கிறது? ராதிகா வாமா. என்ன மச்சான் பண்றீங்க? மழை பெய்யுது இல்லையா, அதான் சூடா வடை சாப்பிடணும் போல இருக்கு. அக்கா வடைக்கு மாவு அரைச்சிருக்காளா? இல்லம்மா, இது தீபாவளிக்கு வாங்கின பச்சை போண்டா மாவு கிடக்கு, அதான் அதைய போட்டு பச்சையோ போண்டாவோ சுடலாம்ட்டு இருக்கேன். அடுப்பு எப்படி பத்த வைக்கிறதுன்னு தெரியல. சரி, பச்சை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பிரியாணி பாத்திரத்தை கொண்டு வந்து அடுப்புல வச்சிருக்கீங்க? பெரிய பாத்திரமா இருந்தா தானே நல்ல பச்சையை போட்டு மொரன்னு அழகா சுட்டு எடுக்க முடியும். அதுக்காக பிரியாணி கொண்டானா? ஐயோ ஐயோ, என்னமாமா நீங்க. இதுதான் பாக்குறதுக்கு நல்லா அழகா எடுப்பா இருந்துச்சு, அதான் இதை எடுத்து வச்சேன். சரி, போண்டா மாவு எங்க இருக்கு? மாவா? தெரியலையே. தெரியலையா? என்னமாமா நீங்க. சரி இப்படி வாங்க, அடுப்பு பத்த வச்சிட்டீங்களா? அதான் தெரியலன்னு சொல்றோம்ல. அடுப்பு பத்த வைக்க தெரியாம மாவு இல்லாம எப்படி நீங்க பச்சை செய்வீங்க? தெரியல, என்னவோ ஒரு வீரா போட வந்துட்டேன். அக்கா கிட்ட நான் பச்சை சுட்டு கொடு போண்டா சுட்டு கொடுன்னு ரொம்ப உயிர் எடுக்கிறேன்னா ரொம்ப கவலையா சொன்னேன். அதான் நானே செஞ்சுக்கிறேன்னு வந்தேன். எனக்கு தெரியுதோ தெரியலையோ, ஏதோ நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். எப்படி செய்வீங்க? பச்சை சுடுறதுக்கு உருளைக்கிழங்கு இருக்கா, இல்ல வாழைக்காய் தான் இருக்கா? இல்ல இல்ல, கேரட்டு பீன்ஸ்லாம் இருக்கு, அதை போட்டு செஞ்சுக்கிறேன். கேரட் பீன்ஸ் போட்டு பச்சை செய்ய போறீங்களா? என்னமாமா நீங்க. சரி, கடைக்கு போய் பஜ்ஜி மாவு இருக்கு, வாழைக்காய் வாங்கிக்கோங்க, உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க, மிளகாய் வாங்கிக்கோங்க, எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு வாங்க, நான் செஞ்சு தரேன். வேணாம் நானே செஞ்சுக்கிறேன். இது கேரட் பஜ்ஜியும் பீன்ஸ் பஜ்ஜியுமா? போங்க மாமா, ஆசையா சாப்பிடணும்னு கேக்குறிய, உங்களுக்கு உடம்புக்கு முடியல தானே, போய் உட்காருங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். கையில என்னக்குன்னா தெரிச்சிட போதே. ஒரு நாள் தான் இந்த அடுப்படிக்கல வந்து எதுவும் செய்யலாம்னு பார்த்தேன், அதுவும் முடியாம போச்சு. நானா சமைச்சு நானா சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அது முடியாது போல. இப்ப என்ன உங்களுக்கு? நீங்களே சமைச்சு சாப்பிடணும் அதானே? எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன், அதே மாதிரியே செய்யுங்க. நீங்களா செஞ்சு நீங்களா சாப்பிடுங்க. அட சூப்பர் ஐடியா இல்ல அதிகா. இந்தா இப்ப போய் உடனே வாங்கிட்டு வரேன். பச்சி சுட்டு நீ நானே பிள்ளைங்க நம்ம மட்டும்தான் சாப்பிடணும், வேற யாருக்கும் தரக்கூடாது. மழைக்கு பச்சி சாப்பிட உங்களுக்கும் பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அக்காவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவளுக்கு எது பிடிக்குமோ அதுதான் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பா. அவளுக்கு சுழியம் பிடிக்கும்னு எனக்கு சுழியம் செஞ்சு தரேன்னு சொன்னா, அதான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். உனக்கு எனக்கு ஒரே டேஸ்ட்டுமா. ஆமா மாமா. சரி நீங்க போங்க, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. இந்தா வரேன். மழை வேற வர மாதிரி இருக்கு, புயல எப்போ வரும்னு தெரியல. அதெல்லாம் வராது, போங்க மாமா. வராதா? எப்படி சொல்ற? செல்ல பத்தியா? நான் தான் சொல்றேன்ல, நான் சொன்னா நடக்கும். அது என்னடா இது, நீ சொன்னா நடக்குமா? பாக்கலாம், புயல் வருதா வரலையான்னு பாக்கலாம். இப்ப நான் கடைக்கு போயிட்டு வரேன்.